ஒரு அழகான கிராமத்துல ரங்கன் என்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு சொந்தமா ஒரு சிறிய நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்து நடுவுல ரொம்ப ஆழமா பதிந்த ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அந்த பாறை இருந்ததால அவனால நிலத்தை முழுசா உழவோ விதைக்கவோ முடியல. ரங்கனுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்படி அந்த பாறைய அங்கிருந்து எடுக்கிறது? என யோசித்துக் கொண்டிருந்தான் ரங்கன். அப்போ அவனோட மனைவி அங்கு வந்தா. ஏங்க ஏங்க நான் வந்தது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவா, அந்த பாறையை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பாறை இருக்கிறதுனால விவசாயம் கூட சரியா பண்ண முடியல. எப்படி அங்கிருந்து அந்த பாறையை எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியா? சரி விடுங்க. நீங்க எப்பவும் இத பத்தியே யோசிக்காதீங்க. நாம இருக்கிற இடத்த வச்சு விவசாயம் பண்ணிக்கலாம். இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணுனா அது வீட்டு செலவுக்கு கூட பத்தாது. அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகிறது சொல்லு. நான் வீட்ல இருக்கிற நேரத்துல ஏதாவது பலகாரம் செஞ்சு வித்துட்டு வரேன். அதுல வர பணத்தை வச்சு நம்ம வீட்டு செலவை பாத்துக்கலாம். நீங்க இதையே நினைக்காம வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா. ஆனா ரங்க எதையுமே கேட்காம பாறைய பத்தி நினைச்சிட்டு சாப்பிடாம கூட போயிட்டான். ரங்கன் இப்படி இருக்கிறது அவன் மனைவிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, நம்மளே போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரலான்னு நிலத்துக்கு போனான். அங்க ரங்கன் வேலை செஞ்சிட்டு இருந்தான். அங்க போய் எப்படியோ அவனை சாப்பிட வச்சிட்டு இருந்தா. இப்படியே சில நாள் போச்சு. ஒரு நாள் ரங்கன் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அந்த பாறைய எப்படி எடுக்கலான்னு யோசனை கேட்டுட்டு இருந்தான். நாளைக்கு நான் ஆளை கூட்டிட்டு வர வந்து எப்படியாவது இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடலாம். ரங்கனுக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அடுத்த நாள் நிறைய ஆளுங்க வந்து வேலை செஞ்சாங்க. பல நாள் வேலை செஞ்சும் அந்த பாறைய அங்கிருந்து எடுக்க முடியல. ரங்கனும் பல முயற்சி செஞ்சு தோத்துதான் போனான். அவனுக்கு நிம்மதியே இல்லாம போயிருச்சு. வீட்டுக்கு ரொம்ப கவலையா வந்தான். என்னாச்சுங்க? இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த பாறையை அங்கிருந்து எடுக்கவே முடியல. அதை எடுக்க அதிக பண செலவு பண்ணா நம்ம குடும்ப பட்டினியா தான் இருக்கணும். இந்த பாறை தான் என் வாழ்க்கையோட ரொம்ப பெரிய துரதிர்ஷ்டம் என்று கூறினான். இப்படியே சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் அந்த கிராமத்தில பெரிய மழை வந்ததால வெள்ளம் வந்தது. ஆத்து நீர் அதிகமானதால கரை உடைஞ்சு எல்லா நீரும் எல்லாரோட விவசாய நிலத்திலையும் பாஞ்சு பயிர்கள் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. நிலத்தோட மண்ணு அரிக்கப்பட்டு ரொம்ப சேதமடைஞ்சது. இப்படி மழை பெய்யுது, நம்ம நிலத்தை வெள்ளம் அடிச்சிட்டு போயிருக்குமே. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிருச்சு. ரொம்ப கவலையா இருந்தாங்க. காலையில மழை நின்னுதும் போய் பார்த்தாங்க. கிராம மக்களோட நிலமெல்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. ரங்கன் போய் தன்னோட நிலத்தை பார்த்தான். என்ன ஒரு ஆச்சரியம்! அவனால நம்ப முடியல. அந்த நிலத்துக்கு எந்த ஒரு சேதமாகாம பயிர் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அந்த பாறை ஒரு தடுப்புச் சுவர் போல இருந்ததால வெள்ளத்தால பாறைக்கு அந்த பக்கம் உள்ள வர முடியாம அப்படியே போயிடுச்சு. அடடா, நான் இத்தனை நாளா இந்த பாறைய என் வாழ்க்கையின் துரதிர்ஷ்டன்னு பெரிய தடைன்னு எப்பவுமே நினைச்சேன். ஆனா இந்த பாறை தான் இன்னைக்கு என் நிலத்தையும் என் வாழ்வாதாரத்தையும் காப்பாத்திருக்கு. இத்தனை நாளா இந்த பாறை தான் எனக்கு பாதுகாவலா இருந்திருக்கு. அது தெரியாம இந்த பாறைய இங்கிருந்து எப்படியாவது எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன் என்று மிகவும் மனம் வருந்தி கூறினான். இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம்மோட வாழ்க்கையில நாம சந்திக்கும் சவால்களும் தடைகளும் நமக்கு முதல்ல இடைஞ்சலா இருக்கிற மாதிரி தோணலாம். அதுதான் நம்மோட வளர்ச்சிக்கு தடையா இருப்பதா நினைப்போம். சில சமயத்துல அந்த தடைதா நம்ம பாதுகாக்கும் ஒரு கவசமாகவும் வலிமையாகவும் இருக்கும். நம்மோட வாழ்க்கையில இருக்கிற குறைகளையும் சவால்களையும் ஒரு தடையா நினைக்காமல் அதுதான் நமக்கு வலிமைய தரதா நினைச்சு வாழ கத்துக்கணும்.